சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனி சார் விடுங்க, இந்த தடவை அந்த அர்ஜுன் தப்பிச்சிட்டான். இவர் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்த இதெல்லாம் பண்ணிருக்க போறாரு. அடுத்த தடவை அந்த அர்ஜுனை காலி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணுவோம். பிரகாஷ், இதுக்கப்புறமாவது நீங்க எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. நம்மளோட பழி வாங்குற காரணம் வேறையா இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான், அது அந்த அர்ஜுனை கொல்றதுதான். அதுக்கு என்ன உதவியா இருந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒண்ணு சேர்ந்து அந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கும். சரி, இந்த தடவை நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. ஆனா இனிமே இப்படி நடக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நிதானமா யோசிக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். வரேன். சரி. அர்ஜுன், என்ன ஆச்சு அர்ஜுன்? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள படுத்துட்ட. ஒண்ணுல மலர், ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் படுத்துட்டேன். அப்படியா? சரி அர்ஜுன், எழுந்திரி, கொஞ்சமா சாப்பிட்டு அப்புறமா படுத்துக்கோ, சரியா? பாத்துக்கோ. என்னாச்சு அர்ஜுன்? ஒண்ணுல மலர், ஒண்ணும் இல்லாம தான் இப்படி தொட்டதுக்கே வலியில கத்துறியா? எங்க காட்டு பாக்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட்டு. ஏய் மலர், சொல்றல. சட்டைய காட்டு. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? வேற எங்கேயும் அடிபடலன்னு தானே சொன்னேன். இத்தனை இடத்துல காயமா இருக்கு. இல்ல மலர், நான் விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போதுதான் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிடல் போகணும்ல, அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. ஏற்கனவே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இதையும் சொன்ன நீ வருத்தப்படுவ, அதான் சொல்ல. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய அடி இல்ல மலர், இது உள்காயம், சரியாயிடும். என்ன, ஒன்னும் பெரிய அடி இல்லையா? என்ன நீ அந்த பிரகாஷ் இருக்கான்ல, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். போலீஸ் கிட்ட சொல்லி அவன் கைய கால அடிச்சு உடைக்க சொல்லணும். என்ன சிரிக்கிற? இல்ல, நீ கோவப்பட்டல்ல. கோவப்படாம அவன் அங்கேயே கண்ணும் படுக்கிற அளவுக்கு 4 அறை விட்டுருக்கணும். சும்மா விட்டுருக்கவே கூடாது. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அர்ஜுன்? வேற எங்கேயும் எனக்கு அடிபடல மலர். உண்மையா தானே சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். அதான் உடம்பு முழுக்க மருந்து போட்டு விட்டுருக்கல. இதுக்கப்புறம் நீ மருந்து போடுறதுக்கு இடம் இல்ல. கிண்டல் பண்ணாத, போ அர்ஜுன். ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? இல்ல மலர், அதான் உன் கையால நீ இப்ப மருந்து போட்டு விட்டுருக்கல, சீக்கிரம் சரியாயிடும். போ அர்ஜுன். என்னாச்சு அர்ஜுன்? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு?
ஏன் மலர், எனக்கு சின்னதா ஏதாவது நடந்தா கூட துடிச்சு போற. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் என்னை காப்பாத்தணும்னு தேடி ஓடி வந்தல்ல. உன்னோட அன்புக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல மலர். என் மேல நீ இவ்வளவு அன்பை காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே மலர். ஆனா எதையும் எதிர்பார்க்காம எனக்காக எந்த கஷ்டத்தையும் தாய்க்க தயாரா இருக்கல்ல. ஏன் மலர், ஒருவேளை அவனுங்க என்ன கொண்டு இருந்தா உன்னோட இந்த அன்பும் காதலும் எனக்கு திரும்ப கிடைக்காமலே போயிருக்கோம்ல. அப்படி மட்டும் நடந்திருந்தா என்னை விட துரதிருஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் அப்படி எதுவும் ஆகவும் விட மாட்டேன். இங்க பாரு அர்ஜுன், நான் பண்றதுக்கெல்லாம் திரும்ப நீ எனக்கு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி பதிலுக்கு பதில் செய்யறதுக்கு இது ஒன்னும் கடன் இல்ல அர்ஜுன். நான் கொடுத்தா திரும்ப நீ எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு. ஒரு புருஷனா நீ எனக்காக இது நாள் வரைக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்க. எல்லாரும் எனக்கு எதிரா நின்ன சமயத்துல எல்லாம் எனக்கு ஆதரவா நீ இருந்திருக்க. போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு உன்னோட அன்பையும் காதலையும் கொடுத்திருக்க. இத தவிர எனக்கு நீ செய்யறதுக்கு வேற என்ன இருக்கு? நீ எனக்காக பண்ணதெல்லாம் கம்பேர் பண்ணா நான் உனக்கு பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அர்ஜுன். இல்ல மலர், இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இத்தனை வருஷம் வாழணும் அத்தனை வருஷம் வாழணும்லாம் எந்த ஆசையும் இல்ல. ஆனா நான் எப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் உன் கூட என் வாழ்க்கை முழுக்க வாழணுங்கிறது என் ஆசையாவே இருக்கு. உன் கூட 1000 வருஷம் வாழ்ந்தா கூட எனக்கு பத்தாது மலர். என்னோட வாழ்க்கை முழுக்க உனக்காகவே நான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஆசையில நிராசையாகிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு. இந்த நிக்கிதா இறந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி என்னால வாழவும் முடியல, உன்னை சந்தோஷமா என்னால வாழ வைக்கவும் முடியல. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். ஆரம்பத்துலதான் உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினேன். இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கு. சாரி மலர். அர்ஜுன் ப்ளீஸ், இப்படியெல்லாம் பேசாத. உன்னால நான் எந்த கஷ்டமும் படல. நீ இப்படியெல்லாம் யாரோ 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி சொல்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக சந்தோஷமான வாழ்க்கைய மட்டும்தான் வாழணும்லாம் நான் நினைக்கல. உன் கூட இருந்து நான் கஷ்டப்பட்டா கூட உன் கூட நான் இருக்கேங்கிறத நினைச்சு சந்தோஷம்தான் படுறேன்.